வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 8th தமிழில் இருக்கக்கூடிய இயல் 1 வீடியோவை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8th தமிழில் இருக்கக்கூடிய இயல் 2 அப்படிங்கிறத 100 வினா வங்கிய வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மிஸ் பண்ணாத பாருங்கள். டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 30 கொஷின் இருக்குது. டிஎன்பிசியில் தமிழில் நமக்கு 100 கொஷின் இருக்குது. வீடியோவை மிஸ் பண்ணால் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினா வங்கி தேவைப்படுபவர்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 97 89 51 92 66. ஓகேங்களா, எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதாவது பிடிஎஃப் வினா வங்கி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1 பாருங்கள். 8th தமிழில் தொகுதி 2 டேம் 3. கொஷின் நம்பர் 1 பட்டியல் 1 பட்டியல் 2 இணை. பாருங்கள், ஓகேங்களா. காலன் அப்படின்னா அணிகலன், அப்போ 4 கமா. முற்ற அப்படின்னா ஒளிர, முற்ற அப்படின்னா ஒளிர 1 கமா. தடம் அப்படின்னா அடையாளம், தடம் என்றால் அடையாளம் 2 கமா. அகம்பாவம் அப்படின்னா செருக்கு, அகம்பாகம் அப்படின்னா செருக்கு. மறுபடியும் பாருங்கள், கலன் என்றால் அணிகலன், முற்ற அப்படின்னா ஒளிர, தடம் என்றால் அடையாளம், அகம்பாவம் அப்படிங்கிறது செருக்கு. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டியில் தான் 4 கமா 1 கமா 2 கமா 3 இருக்குது. அப்போ அதுக்கு ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 2 கல்வி கரையில்லா நற்பவர் நாள் சில. கல்வி கரையிலா கற்பவர் நாள் சில என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார். கடவுள் வாழ்த்து உட்பட டேஸ் வெண்பாக்காலால் நீதி நெறி விளக்கத்தில் உள்ளது. அப்போ கடவுள் வாழ்த்து உட்பட டேஸ் வெண்பாக்களால் நீதி நெறி விளக்கத்தில் உள்ளது. அப்போ கடவுள் வாழ்த்துடன் 102 வெண்பாக்கள் உள்ளன. எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 102 வெண்பாக்கள் உள்ளன. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4 குமரகுருவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? குமரகுருவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். குமரகுருவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா வேற்றுமை சொல்லுருபு 6ஆம் வேற்றுமை உடைய சொல்லுருபு எது அப்படின்னா உடைய. அப்போ 2 கமா. 2ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புக்கு ஓகேங்களா, சொல்லுறுப்பு இல்லை 2ஆம் வேற்றுமைக்கு, அப்போ 1 கமா. 4ஆம் வேற்றுமைக்கு ஓகேங்களா நிமிர்த்தம், 4ஆம் வேற்றுமைக்கு நிமிர்த்தம் 4 கமா. 5ஆம் வேற்றுமைக்கு நின்று 3 கமா. நின்று இருந்துவிட காட்டிலும் தான் 5ஆம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்பு. அப்போ 6ஆம் வேற்றுமைக்கு உடைய, 2ஆம் வேற்றுமைக்கு உருபு இல்லை, சொல்லுறுப்பு இல்லை. 4ஆம் வேற்றுமைக்கு நிமிர்த்தம், 5ஆம் வேற்றுமைக்கு நின்று. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. அப்போ ஆன்சர் எதில் இருக்குது? பியில் இருக்குது. 2 கமா 1 கமா 4 கமா 3. அப்போ ஆன்சர் அதுக்கு பி. கற்றவருக்கு கல்வி நலனே காலநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாம். இவ்வடிகளை பாடியவர் குமரகுருவர். கற்றவருக்கு கல்வி நலனே காண நல்லால் மற்றவர் அணிகலன் வேண்டாவாம். வடிகளை பாடியவர் குமரகுருவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 குமரகுருவர் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது. ஓகேங்களா. அப்போ கந்தர் கலிவெண்பா, சகலகலா வள்ளிவாடை, மீனாட்சி பிள்ளை தமிழ், இது 3மே குமரகுருவர் எழுதின நூல். குமரகுருவர் எழுதாத நூல் குமாரசாமி பிள்ளை தமிழ் தான் எழுதாதது. அப்போ ஆன்சர் அதுக்கு டி. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்கள், குமரகுருவர் ஓகேங்களா அவர் எழுதிய நூல் கைலை கலாம்பகம், அப்போ 3 கமா. ஆலங்குடி சோமு புத்தியை தீட்டு, அப்போ 4 கமா. திருவிக்கா எழுதியது தமிழ் சோலை, அப்போ 1 கமா. குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள், மறுபடியும் பாருங்கள், குமரகுருவர் எழுதின நூல் கைலை கலாம்பகம், ஆலங்குடி சோமு புத்தியை தீட்டு, திருவிக்கா தமிழ் சோலை,
பீசா குப்பாசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். அப்போ ஆன்சர் 3,4,1,2 3,4,1,2 ஆன்சர் 7 இருக்குது. அப்போ அதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனு அகம்பாவம். இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனு அகப்பாவம் என்ற அடிகளை பாடியவர் ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமு. அடுத்து பாருங்க பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஓகேங்களா? நிறுத்து குறிகள் பாருங்க. கார்புள்ளி நம்ம எங்கே இடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, வினையச்சங்களின் பின்னு 2, முற்றுப்புள்ளி, ஓகேங்களா, சொற்குறுக்கங்களில் அடுத்து குறுக்கங்களை அடுத்து. அப்போ 1, வியப்புக்குறியில் நம்ம எங்கே இடுவோம்? இரங்கல். அப்போ 4, அப்போ 4, இரட்டை மேல்குறி செய்யுள் அடிகளை குறிப்பிடும் இடம். அப்போ 3. மறுபடியும் பாருங்க, கார்புள்ளி வினையச்சங்களுக்கு பின், முற்றுப்புள்ளி சொற்குறுக்கங்களுக்கு அடுத்து, வியப்புக்குறி இரங்கல், இரட்டை மேற்கோள் குறி செய்யுள் அடிகளை குறிப்பிடும் இடம். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. அது எங்கே இருக்குது? பியில் தான் இருக்குது. 2, 1, 4, 3. அப்போ ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. வேற்றுமை சொல்லுறுப்பு. முதல் வேற்றுமை பார்த்தீங்கன்னா ஆவணன். அப்போ 3, மூன்றாம் வேற்றுமை வைத்து. அப்போ 4, எட்டாம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது, இல்லை. அப்போ 1, ஐந்தாம் வேற்றுமைக்கு காட்டிலும். அப்போ 2, மறுபடியும் பாருங்க, முதல் வேற்றுமை ஆவணன், மூன்றாம் வேற்றுமை வைத்து, எட்டாம் வேற்றுமை உருவு இல்லை, ஐந்தாம் வேற்றுமை காட்டிலும். அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. இப்போ ஆன்சர் பாருங்கள் 7 தான் இருக்குது. 3, 4, 1, 2. ஆன்சர் அதுக்கு ஏ. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 13. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது வேற்றுமை. நான்காம் வேற்றுமை முல்லைக்கு தேர் கொடுத்தான். அப்போ 3, ஐந்தாம் வேற்றுமை தமிழ்நாட்டின் கிழக்கே வங்கக்கடல். இப்போ 1, ஆறாம் வேற்றுமை ராமனது வில். அப்போ 4, மூன்றாம் வேற்றுமை அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். 2. இப்போ மறுபடியும் பாருங்கள், நான்காம் வேற்றுமை, ஓகேங்களா, முல்லைக்கு தேர் கொடுத்தான். ஐந்தாம் வேற்றுமை தமிழ்நாட்டின் கிழக்கே வங்கக்கடல். ஆறாம் வேற்றுமை ராமனது வில். மூன்றாம் வேற்றுமை அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ்பெற்ற ஆலங்குடி சோமு பிறந்த மாவட்டம். திரைப்பட பாடல்கள் ஆசிரியராக புகழ்பெற்ற ஆலங்குடி சோமு பிறந்த மாவட்டம் சிவகங்கை. ஆன்சர் டி, சிவகங்கை. கொஸ்டின் நம்பர் 15. டேஸ் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி முறையே வேற்றுமை என்பர். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி முறையே வேற்றுமை என்பர். ஆன்சர் ஏ. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. வேற்றுமை உருவு. ஓகேங்களா? ஆறாம் வேற்றுமைக்கு ஆ. அப்போ 2, ஏழாம் வேற்றுமைக்கு கண்ணு. அப்போ 1, எட்டாம் வேற்றுமைக்கு இல்லை. அப்போ 4, ஐந்தாம் வேற்றுமைக்கு இல்லு. அப்போ 3, மறுபடியும் பாருங்கள், ஆறாம் வேற்றுமைக்கு ஆ, ஏழாம் வேற்றுமைக்கு கண்ணு, எட்டாம் வேற்றுமைக்கு உருவு இல்லை, ஐந்தாம் வேற்றுமைக்கு இல்லு. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. இப்போ எங்கே இருக்குது? பியில் தான் இருக்குது. 2, 1, 4, 3. அப்போ ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. முதல் வேற்றுமை பார்த்தீங்கன்னா பாவை வந்தார். அப்போ 3,
இரண்டாம் வேற்றுமை காமராஜர் பதவியை துறந்தார். காமராஜர் பதவியை துறந்தார் 1 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வேற்றுமை எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. அப்போ ஆன்சர் 4 கமா. எட்டாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா அண்ணன் என்பதை அண்ணா என்று சொல்லுதல். அண்ணன் என்பதை அண்ணா, அதாவது விழி வேற்றுமை. அப்போ 2. அப்போ பாருங்கள், முதல் வேற்றுமைக்கு ஓகேங்களா பாவை வந்தார். இரண்டாம் வேற்றுமைக்கு காமராஜர் பதவியை துறந்தார். ஏழாம் வேற்றுமைக்கு எங்கள் ஊரின் கண் மழை மெய்தது. எட்டாம் வேற்றுமைக்கு அண்ணன் என்பதை அண்ணா என்று சொல்லுதல். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது? சியில் தான் இருக்குது. 3 கமா 1 கமா 4 கமா 2. அப்போ ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 18வது கொஸ்டின். கல்வி என்பது மெய்மையும் தேடவும் அறிநெறியை பயிலவும் மனித ஆத்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுறுப்புகள். அடுத்தது சொல் உறுப்புகள் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. சில இடங்களில் வேற்றுமை உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களும் வேற்றுமை உருவாவது உண்டு. இவற்றை சொல்லுறுப்புகள் என்ப. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவியர் தூரிகையில் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் வேற்றுமை உருவாக வந்துள்ளது. ஆள் வேற்றுமை உருவாக வந்துள்ளது. சரி. ஓவியர் தூரிகையை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல்லுருவாக வந்துள்ளது. சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. கூற்று 1 2 3 சரி. அடுத்தது ஐக்கிய நாடுகளின் அவையில் முதல் பெண் தலைவர். ஐக்கிய நாடுகள் அவையின் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி, அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் குலோத்துங்கன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணைக. 4ஆம் வேற்றுமை பாருங்க ஓகேங்களா. தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை. அப்போ 4 கமா. அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். அப்போ 1 கமா. பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். இது பொருட்டு. இப்போ 2 கமா. முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. அப்போ 3. மறுபடியும் பாருங்க. தகுதி என்பது கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் அப்படிங்கிறது தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு என்பது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை என்பது செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. பல்துறை கல்வி என்னும் பகுதி கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்படின்னா இளமை விருந்து. ஆன்சர் சி. இளமை விருந்து. அடுத்தது 24வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொருத்துக. இயற்கை ஓவியம் என்று அழைக்கக்கூடிய நூல் 10 பாட்டு. அப்போ 3 கமா. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கக்கூடிய நூல் கலித்தோவை. அப்போ 4 கமா. இயற்கை வாழ்வு இல்லம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நூல் திருக்குறள். அப்போ 1 கமா. இயற்கை வாழ்வு நிலையங்கள் ஓகேங்களா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் 2 கமா. மறுபடியும் பாருங்க. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தோவை. இயற்கை வாழ்வு இல்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் திருக்குறளோ அதாவது சிலப்பதிகாரமோ மணிமேகலையும். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 25. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணைய. இயற்கை தவம் அப்படின்னா சீவக சிந்தாமணி 2 கமா. இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது கம்பராமாயணம் 1 கமா. இயற்கை அன்புங்கிறது பெரிய புராணம் 4 கமா. இயற்கை இறையுறைங்கிறது தேவாரமும் திருவாசகமும் 3 கமா.
மறுபடியும் பாருங்கள், இயற்கை தவம் சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இறையுரை தேவாரமும் திருவாசகமும். அப்போ ஆன்சர் 2,1,4,3. ஆன்சர் பியில் தான் இருக்குது. 2,1,4,3. திருவிக்கா இயற்றாத நூல், திருவிக்கா இயற்றாத நூல் அப்படின்னா தமிழ் தென்றல். மீதி எல்லாமே முருகன் அல்லது அழகு, மனித வாழ்வும் காந்தியடிகளும், தமிழ் சோலை, இந்த 3 நூலுமே திருவிக்கா இயற்றியது. இயற்றாத நூல் தமிழ் தென்றல். அடுத்த 27வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணைய. 2ஆம் வேற்றுமை பாருங்கள், ஒத்தல். ஒத்தல்ங்கிறது ஓகேங்களா, தமிழ் நமக்கு உயிரை போன்றது. அப்போ 3, உடைமை அப்படின்னா ஓகேங்களா, வள்ளுவர் பெரும்புகழை உடையவர். அப்போ 4, ஆக்கல், கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஆக்கல் என்பது கரிகாலன் கல்லணையை கட்டினான். அழித்தல் என்பது பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார். பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார். இப்போ 2. மறுபடியும் பாருங்க, ஒத்தல் என்பது தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை என்பது வள்ளுவர் பெரும்புகழை உடையவர். ஆக்கல் என்பது கரிகாலன் கல்லணையை கட்டினான். அழித்தல் என்பது பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இப்போ ஆன்சர் 3,4,1,2. ஆன்சர் ஏ. 3,4,1,2. அப்போ ஆன்சர் ஏ. தமிழ் தென்றல். அடுத்து பாருங்க, தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யாருன்னா திருவிக்கா. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவிக்கா. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவிக்கா. கொஸ்டின் நம்பர் 29. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. பார்த்துங்க, புன்ட்ரெக்ஷன் அப்படின்னா நிறுத்தி குறியீடு. புன்செக்ஷன் அப்படின்னா நிறுத்தி குறி 3. டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு, வேறு மொழியிலேருந்து மொழிபெயர்ப்பு. 1, ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னா விழிப்புணர்வு. 4, ரீஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணிட்டு சீர்திருத்தம். அப்போ ஆன்சர் 3,1,4,2. அப்போ ஆன்சர் ஏல தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓர்னோமெட் அல்லது ஆர்னோமெட் என்ற ஆங்கில சொல்லின் பொருள் அணிகலன். அணிகலன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. எனக்கு பிடித்த நூல்களில் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சியை அடைவேன் என்றவர். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றவர் நேரு. அடுத்தது வேற்றுமை உருவு. முதல் வேற்றுமை உருவு ஓகேங்களா, முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. அப்போ 4, இரண்டாம் வேற்றுமைக்கு ஐயே. அப்போ 1, மூன்றாம் வேற்றுமைக்கு ஓடு. 2, நான்காம் வேற்றுமைக்கு கூ. அப்போ 3, பாருங்க, முதல் வேற்றுமைக்கு உருவு இல்லை. இரண்டாம் வேற்றுமைக்கு ஐயே. மூன்றாம் வேற்றுமைக்கு ஒடு. நான்காம் வேற்றுமைக்கு கூ. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. அப்போ பாருங்கள், ஆன்சர் டியில் தான் இருக்குது. 4, 1, 2, 3. அப்போ ஆன்சரு டி தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. நிறுத்து குறியீடு ஓகேங்களா, இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றலை நம்ம போடுறோம் ஓகேங்களா. அப்போ 3, ஒற்றை மேற்கோள் குறி தனிச்சொல்லை விளக்கி காட்டுதல். தனிச்சொல்லை விளக்கி காட்டுதல். 4, முக்கார் புள்ளி தொகைச்சொல். முக்கார் புள்ளி தொகைச்சொல். அப்போ 1, கார் புள்ளி அப்படிங்கிறது ஓகேங்களா, மேற்கோள் குறிக்கோளாக முன். மேற்கோள் குறிக்கோளுக்கு முன். அப்போ 2. அப்போ மறுபடியும் பாருங்கள், இரட்டை மேற்கோள் குறி ஓகேங்களா, நேர்கூற்றலை போடுறோம். அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி தனிச்சொல்லை விளக்கி காட்டுதல். முக்கார் புள்ளி தொகைச்சொல்லு. கார் புள்ளி அப்படிங்கிறது மேற்கோள் குறிக்கோளுக்கு முன். அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. அப்போ ஆன்சர் டியில் தான் அது இருக்குது. அடுத்து 34. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து இணை சொற்கள் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இணை சொற்கள் 3 வகைப்படும். அவை இணை சொற்கள் 3 வகைப்படும்.
அவை நேரிணை, எதிரிணை, செரியிணை. சரி. ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எனப்படும். ஒரே பொருளை தரும் இணை நேரிணை. பாருங்க, பேரும் புகழும், பேரும் புகழும், சிறப்பும் சீரும் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகேங்களா, இது நேரிணை. எதிரெதிரே பொருளை தரும் இணை திரிவினை, இரவும் பகலும். சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து 36. சொல்லும் பொருளும் தொடர்பினை தவறான இணை. சொல்லும் பொருளும் தொடர்பினைகளில் தவறான இணை. பாருங்க, மறவாமை அப்படின்னா மறவாமை, ஆமை அப்படின்னா மை. சரி. பேதையர் அப்படின்னா அரியவற்றோர். சரி. பொறை என்றால் பொறுமை. சரி. கிளை என்றால் அயலர் அப்படிங்கிறது தான் தவறு. அப்போ ஆன்சர் சி தான் தவறானது. அடுத்து பாருங்க, குடமுடா. தொடர்புடைய கீழ்கணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்வு செய். 5 முகங்களை உடைய முரசு வகையை சார்ந்தது. 5 வகை முரசு வகையை சார்ந்தது. சரி. சென்னை அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள இசைக்கருவி. சென்னை அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள இசைக்கருவி. பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும். இதுவும் சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. பொருளின் செறிவை குறிக்கும் வரும் செரியினை எடுத்துக்காட்டு. பொருளின் செறிவை குறிக்கும் வரும் செரியினைக்கு எடுத்துக்காட்டு. செரியினைக்கு எடுத்துக்காட்டு வெள்ளை வெளிர். ஆன்சர் ஏ, வெள்ளை வெளிர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உண்டு. இவற்றில் கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை எவை? அதை பற்றினா மூங்கில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகைப்படும். அந்த 3 வகையில் கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்ற வகை மூங்கில் எதுனா கூட்டு மூங்கில். ஆன்சர் பி, கூட்டு மூங்கில். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. ஓகேங்களா. உடுக்கை. உடுக்கை அப்படின்னா தவண்டை. அப்போ 2 கமா. குடமுழா. குடமுழா. குடமுழா அப்படிங்கிறதுனா பஞ்சமக சப்தம். அப்போ 4 கமா. கொம்பு அப்படின்னா துந்தரி. துந்தரி. அப்போ 1 கமா. சங்கு அப்படின்னா பணிலம். அப்போ 3. மறுபடியும் பாருங்க, உடுக்கை என்பது தவண்டை, குடமுழா அப்படிங்கிறது பஞ்சமகா சப்தம். பஞ்சமகா சப்தம். கொம்பு அப்படிங்கிறனா துந்தரி. சங்கு அப்படின்னா பனிநிலம். பனிநிலம். அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் சி. கலித்தொகை பாடலின்படி பண்பு எனப்படுவது. பண்பு எனப்படுவது பாடல் அறிந்து ஓதல். பண்பு எனப்படுவது பாடல் அறிந்து ஓதல். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க. கிராஃப்ட் அப்படின்னா கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருட்கள். அப்போ 4 கமா. கெனட்டிக் அப்படின்னா பின்னுதல். 3 கமா. பாஸ்கெட்டி அப்படின்னா குடை முடைத்தல். இப்போ 2 கமா. ஆர்டிசன் அப்படின்னா கைவினைஞர்கள். 1. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. கொஸ்டின் நம்பர் 43 பாருங்கள். உடுக்கை தொடர்புடைய கொடுக்கப்பட்டிருந்த வாசங்களை கருத்தில் கொள்க. இறை வழிபாட்டின் போது குறி சொல்லும் போது இசைக்கப்படுகிறது. சரி. தண்டுகை. தண்டுகை நாளந்தக்கை சார நடம் பயில்வோர் சம்பந்த தேவர். சரி. தில்லையில் நடமாடும் நடராஜின் கையில் உள்ளது. தில்லையில் நடமாடும் நடராஜல் கையில் உள்ளது. எது? அந்த உடுக்கை. 4. பெரிய உடுக்கை குடுகுடுப்பை என அழைப்ப. பெரிய உடுக்கை குடுகுடுப்பை என அழைப்ப. தப்பு. அப்போ ஆன்சர் 1 2 மற்றும் 3 சரியானது. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கலிப்பா. கலிப்பா என்னும் பாவகையால் ஆன கலிப்பா என்ற 8 தொகை நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? 150 பாடல்களை கொண்டது. ஆன்சர் பி, 150 பாடல்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45.
பாருங்க, ரிட் அப்படின்னா சடங்காம். RITE ரிட்டுனா சடங்கு. 4 கமா. புல்லட்டின் அப்படின்னா புல்லாங்குழல். புல்லட்டினா புல்லாங்குழல். ட்ரம்மு அப்படின்னா முரசு. ட்ரம்முனா முரசு. ட்ரம்முனா முரசாம். ஹாரன் அப்படின்னா கொம்பு. அப்போ 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா வீணை பற்றி சரியான கூற்று. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவினை வீணை 7 நரம்புகளை கொண்டது. வீணை 7 நரம்புகளை கொண்டது. சரி. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. சரி. 3வது பாருங்க, வலக்கை விரலில் நரம்புகளை அமுக்கி தேய்த்தும் இடக்கையில் சுரண்டு விரல் கம்பிகளை மீட்டும் இசை எழுப்புவ. தப்பு. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. கலித்தொகை பாடலின்படி பேதைய சொல் தோன்றல் எனப்படுவது யாதுனா அறிவு. கலித்தொகை பாடலின்படி பேதையர் சொல் தோன்றல் எனப்படுவது எது? ஆதுனா அறிவு. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகை குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். பல வகை குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள் 49வது கொஸ்டின். கொம்பு பற்றி சரியான கூற்றுகளை எவை? மனிதர்கள் தொடங்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். சரி. இக்காலத்தில் பித்தளை மற்றும் வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. சரி. எக்காலம் ஊது கொம்பு, சிங்கநாதம் போன்ற பல வகையான கொம்பு இக்காலத்தில் திருவிழா ஊர்காலங்களின் போது இசைக்கப்படுகின்றன. சரி. அப்போ 3மே சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. 50. யார் இயற்றிய திருத்தொண்டர் தோகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். அப்போ சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதியுள்ளார். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, ஓகேங்களா? தொகா நிலை தொடர் பட்டியல் 1 பட்டியல் 2 இணைய. பாருங்க, உரிச்சொல் தொடர் சாலவும் நன்று. இப்போ 4 கமா. இடைச்சொல் தொடர் மற்றும் பிற. அப்போ 2 கமா. வினையெச்ச தொடர் வினையெச்ச தொடர் தேடி பார்த்தான் 1 கமா. அடுத்து பெயரச்ச தொடர் வரைந்த ஓவியம். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, உரிச்சொல் தொடர் சாலவும் நன்று, இடைச்சொல் தொடர் மற்ற பிற, வினையெச்ச தொடர் தேடி பார்த்தான், பெயரச்ச தொடர் வரைந்த ஓவியம். அப்போ ஆன்சர் 4 கமா 2 கமா 1 கமா 3. இப்போ எதெல்லாம் இருக்குது? சியில் தான் இருக்குது. 4 கமா 2 கமா 1 கமா 3. ஆன்சர் அதுக்கு சி. பாருங்கள், மண்பாண்ட கலை தொடர்புடைய கூற்றில் தவறானது எது? தவறானது கேட்குறான். சிந்துவெளி அகழ்வாய்வு பானை ஓடுகள். சரி. கொடுமணலில் முதுமக்கள் தாளிங்கிறாங்க. தப்பு. கீழடியில் சுடுமண் பொருட்கள் எடுத்திருக்காங்க. சரி. செம்பியான் கண்டியூர் அப்படிங்கிறது கலையழகு மிகுந்த மண்கலங்கள். சரி. அப்போ தவறானது ஆன்சர் பி மட்டும்தான் தவறானது. அடுத்து சொல்லும் பொருளும் தொடர்புடையகளில் தவறான இணை. அளந்தவர் அப்படின்னா உறவினர். அளந்தவர் அப்படிங்கிறது உறவினர். தப்பு. நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். சரி. செராமை அப்படின்னா வெறுக்காமை. போற்றாருன்னா பகைவர். சரி. அப்போ தவறானது ஏ மட்டும்தான் தவறு. அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 இணைய. தொகா நிலை தொடர் எழுவை தொடர்னா மல்லிகை மலர்ந்தது. 4 கமா. விழி தொடர் நண்பா படி. அப்போ 2 கமா. வினைமுற்று தொடர் சென்றனர் வீரர். 1 கமா. வேற்றுமை தொகாநிலை தொடர் கவிதையை எழுதினார். 3. மறுபடியும் பாருங்கள்,
எழுவாய் தொடர் மல்லிகை மலர்ந்தது. விழித்தொடர் நண்பா படி. வினைமுற்று தொடர் சென்றனர் வீரர். வேற்றுமை தொகை தொகாநிலை தொடர் கவிதையை எழுதினார். அப்போ ஆன்சர் 4, 2, 1, 3. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 55வது கொஸ்டின். சொல்லும் பொருளும் தொடர்பினைகளில் தவறானவை. இது தவறானவை. மத வேளங்கள் அப்படின்னா மத யானைகள்னு சொல்கிறாங்க. சரி, அதாவது தவறானது கேட்குறான். பலவேங்கிறது இளைய மூங்கிலுங்கிறது தப்பு. பண் என்றால் இசை. சரி. கனக சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை. சரி. அப்போ தவறானது எது? ஆன்சர் பி மட்டும்தான் தவறானது. அடுத்து சங்கு. சங்கு தொடர்புடைய கூற்றுகளில் கவனித்து விடையடி. இயற்கை கருவி மற்றும் கடலில் இருந்து எடுக்கப்படுவதாகும். சரி. வளமாக சுழிந்திருக்கும் சங்கை வலம்புரி சங்கு என்று அழைப்ப. வலம்புரி சங்கு என அழைப்ப. சரி. சங்கின் ஒளியை சங்கநாதம் என்ப. சங்கினுடைய ஒளியை சங்கநாதம் என்ப. இலக்கியங்களில் இதனை பணிலம் என்பர். பணிலம் என்பர். சரி. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்காய கண்ணைய பாடலோடா எம்பாவாய் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. தவறு. அப்போ மேலே இருக்கிறது 3ம் சரி. அப்போ கூற்று 1, 2, 3ம் சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 57. யாழின் நரம்புகள். யாழின் நரம்புகள் தொடர்புடைய கூற்றுகளில் தவறானதுன்னு கேட்குறான். ஓகேங்களா? பேரியல் அப்படிங்கிறது 21 நரம்புகளால் ஆனது. சரி. அடுத்தது மகரையாளுங்கிறது 19 நரம்புகளால் ஆனது. சரி. சகடையால் அப்படிங்கிறது 14 நரம்புகளால் ஆனது. சரி. செங்கோட்டியால் அப்படிங்கிறது 11 நரம்புகளால் ஆனது. இது மட்டும்தான் தவறு. அப்போ தவறானது ஆன்சர் டி. அடுத்தது 58. முழவு தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொள்க. மன்னமை முழவு என பொருநாற்று படையில் முழவு இடம்பெற்றுள்ளது. முழவு இடம்பெற்றுள்ளது. சரி. அடுத்தது காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. சரி. கலை உண கிழிந்த முழவு மருள் பெருமளம் என கூறும் நூல் அகநானூறுன்னு சொல்கிறாங்க. தப்பு. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. பாருங்கள். தோல் கருவி. இதில் தோல் கருவி எது? முழவு. தோல் கருவி என்பது முழவு. 4, நரம்பு கருவி அப்படின்னா யாடு. அப்போ 1, காற்று கருவி அப்படிங்கிறது குழல். அப்போ 2, கஞ்ச கருவிகள் என்பது சாளரா. அப்போ 3, மறுபடியும் பாருங்கள். தோல் கருவி முழவு, நரம்பு கருவி யாடு, காற்று கருவி குழல், கஞ்சக்கருவி சாளரா. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. இப்போ 4, 1, 2, 3 ஆன்சர் சீல இருக்குது. பின்வரும் இணைகளில் எது சரியான பொருத்தப்படவில்லைன்னு கேட்குறாங்க. தோல் கருவி அப்படிங்கிறது குடமுடா. சரி. காற்று கருவிங்கிறது கொம்பு. சரி. கஞ்சக்கருவிங்கிறது கேசண்டி. சரி. நரம்பு கருவிங்கிறது சாளரா என்பது தான் தப்பு. அப்போ தவறானது ஆன்சர் பி. தவறானது ஆன்சர் பி. அப்போ தோல் கருவி குடமுடா சரி, காற்று கருவி கொம்பு சரி, கஞ்சக்கருவி சேகண்டி சரி. அப்போ நரம்பு கருவி சாளரா என்பது தான் தவறு. அப்போ ஆன்சர் இதுக்கு பி தான் சரி. சரியான ஆன்சர். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் இசைக்கருவி. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் இசைக்கருவி கஞ்ச கருவிகள். இசைக்கருவிகள் பற்றி ஓகேங்களா, கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் கொடுக்கப்படுவதில் இதில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, பாருங்கள். மத்து கூட்டல் தளம் மத்தாளம் என்று ஆகியது என்கிறார் அடியாருக்கு நல்லார். அடியாருக்கு நல்லார். சரி. தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கருவிகள் குட்டி மேளம் வாசிப்பவர் ஒருவர் இருந்தனர். சரி. மத்தாளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றது முத்துடை தாமம் நிறைந்தல பந்தர்கீழ் அப்படின்னு நாச்சியார் திருமொழி சொல்லுது. சரி.
அடுத்து பார்த்திங்க, தமிழ் மக்கள் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. தவறு. அப்போ தவறானது எது? கூற்று 4 மட்டும் தவறு. ஆன்சர் டி, கூற்று 4 மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 63. பட்டியல் 1 பட்டியல் 2 இணை. தொகை நிலை தொடர். அன்மொழி தொகை. அன்மொழி தொகை இதில் இது பொற்கொடி வந்தால் 2 கமா. உம்மை தொகை இரவு பகல் 1 கமா. அடுத்து ஊமை தொகை மலர்விழி. ஊமை தொகை மலர்விழி 4 கமா. இருபெயருட்டு பண்பு தொகை பனை மரம். இருபெயருட்டு பண்பு தொகை பனை மரம். மறுபடியும் பாருங்க, அன்மொழி தொகை பொற்றொடி வந்தால். உம்மை தொகை இரவு பகல். ஊமை தொகை மலர்விழி. இருபெயருட்டு பண்பு தொகை பனை மரம். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. அப்போ எங்கே இருக்குது? 7 தான் இருக்குது. 2 கமா 1 கமா 4 கமா 3. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, பாட்டில் என அழைக்கப்படும் இசைக்கருவி எது? பாட்டில் என அழைக்கப்படும் இசைக்கருவி சாளரா. இசைக்கருவிகள் முறையே எத்தனை வகைப்படும்? இசை 2, இசைக்கருவிகள் 4. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 66. கோயில் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்தின் போது இசைக்கும் இசைக்கருவியின் பெயர்? மங்களம். கோவில் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்தின் போது இசைக்கும் இசைக்கருவியினுடைய பெயர் மங்களம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. இசைக்கருவிகள் தொடர்பான கீழ்க்கணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்வு செய். மணற்கடிகார வடிவில் அமைந்திருக்கும் திமிலை பாணி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்கோடு, தாரை, காலம், தளங்கொடி, முழங்கி, பேரி, வெங்குரல், பம்பை, கண்டை, வியன்துடி, திமிலை தட்டி அப்படின்னு திருப்பாவை நூல் சொல்லுது. தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் ஆகட்கோட்பறை முழங்குகிறது. ஆகோட் பறையை முழங்குகின்றன. சரி. அப்போ 1, 3 மட்டும் சரி. கூற்று 1, 3 மற்றும் சரி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 68. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. அதாவது பார்த்தீங்கன்னா, தொகா நிலை தொடர். இதில் பண்பு தொகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, கருங்குவளை. அப்போ 4 கமா. அதுதான் பண்பு தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா, வினைத்தொகை பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ். அப்போ 3 கமா. 2ஆம் வேற்றுமை தொகை திருக்குறள் படித்தால். அப்போ 2 கமா. 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்கத்தொகை பொற்சிலை. அப்போ 1. மறுபடியும் பாருங்க, பண்பு தொகை கருக்குவளை, வினைத்தொகை வளர்தமிழ், 2ஆம் வேற்றுமை தொகை திருக்குறள் படித்தால், 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை பொற்சிலை. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. அப்போ எங்கே இருக்குது? டியில் தான் இருக்குது. 4 கமா 3 கமா 2 கமா 1. அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நீலகிரி பார்த்தீங்கன்னா, புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை. இப்போ 4 கமா. கோவன்புத்தூர் பார்த்தீங்கன்னா, கோவன்புத்தூர் அப்படின்னா நூற்ப சேலை. அப்போ 1 கமா. சின்னாளம்பட்டியில் சுங்குடி சேலைகள் 2 கமா. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி. மறுபடியும் பாருங்கள், நீலகிரியில் புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, கோவன்புத்தூரில் நூற்பு ஆலைகள், சின்னாளம்பட்டியில் சுங்குடி சேலைகள், ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி. அப்போ 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் சி. அடுத்து 70. இந்தியாவின் முதல் ஆயுத ஆடை பூங்காவான டேஸ் ஆயுத ஆடை பூங்கா திருப்பூரில் அமைந்துள்ளது. நேதாஜி ஆயுத ஆடை பூங்கா. ஆன்சர் பி, நேதாஜி ஆயுத ஆடை பூங்கா. அடுத்து 71. தாளமியால் தமிழ்நாட்டின் முதன்மை உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடும் இடம். கரூர். உள்நாட்டு வணிகம் கரூர்னு சொல்லியிருக்கிறார் யார்? தாளமி. அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. த்ரெட்டு அப்படின்னா நூல். த்ரெட்டு என்றால் நூல். 3 கமா. லூம்பு அப்படின்னா லூம் தறி. 1 கமா.
ஸ்டெச்சு அப்படின்னா ஸ்டிச்சுனா தையல், அப்போ 4 கமா. டையிங்னா சாயம் ஏற்றுதல், டையிங்னா சாயம் ஏற்றுதல் 2. மறுபடியும் பாருங்கள், த்ரெட்டு அப்படின்னா நூல், லூம்பு அப்படின்னா தறி, ஸ்டிச்சு அப்படின்னா தையல், டையிங்னா சாயம் ஏற்றுதல். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் ஏ. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எதுனா கோயம்புத்தூர். ஆன்சர் சி, கோயம்புத்தூர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 74. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான ஓகேங்களா தமிழ் சொல்லு ஓகேங்களா. டைரி ஃபார்ம், டைரி என்றால் பால் பண்ணை 4 கமா. டென்னிங் ஹால், டென்னிங் ஹால்னா தோல் பதனிடுதல் 3 கமா. ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி அப்படின்னா ஆலை, ஆலை ஃபேக்ட்ரினா ஆலை. ரெடிமேடு ட்ரெஸ்ஸுனா ஆயுத்த ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ்ஸுனா ஆயுத்த ஆடை. மறுபடியும் பாருங்கள், ட்ரையிங் ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை, டன்னிங் அப்படின்னா தோல் பதனிடுதல், ஃபேக்ட்ரி அப்படின்னா ஆலை, ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயுத் ஆடை. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2 எங்கே இருக்குது? பியில் இருக்குது. அடுத்து மூவேந்தர், மூவேந்தர் தொடர்பான கீழ்கண்டும் கூற்றில் சரியானது எது? வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைந்த என்று தொல்காப்பிய நூல் குறிப்பிடுகிறது. சரி. மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை, வரையறுத்து கூற முடியவில்லை. சரி. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்தசாஸ்திரம், அசோகரது கல்வெட்டுகள் ஆகியவரை மூவேந்தர்களை குறித்து செய்திகள் உள்ளது. சரி. அப்போ ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 76. அடுத்த கொஸ்டின் நம்பர் 76. போந்தை வேம்போ ஆரண வருமும் மாபெரு தனையர் மலைத்த பூவும் என சேரரை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். ஆன்சர் ஏ, தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 77. மலைச்சோறு, மலைச்சோறு நோன்பு, மலைச்சோறு நோன்பு தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? சேரநாட்டு மலைச்சோறு வழிபாடு என்னும் கட்டுரையில் மலைச்சோறு என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. தப்பு. மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். சரி. ஒரு பானையில் வாங்குவர். சரி. ஊர் பொது இடத்தில் வைத்து அச்சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர். சரி. அப்போ கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. மண்ணு வரமுண்டு நம் மாரையத்த இரங்கலையே, மண்ணு வரமுண்டு மண்ணு வறண்டும் நம் மாரையத்த இரங்கலையே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். பழந்தமிழர் வழிபாட்டு மறைகள், வழிபாட்டு மரபுகள், பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். கொஸ்டின் நம்பர் 79. நாரை பிரியும் விளை வயல் யானர் தக அவன் அகன்றலை நாடே எந்த மன்னனை பற்றி கூறுகிறது? சேரர் மன்னரை பற்றி கூறுகிறது. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. மரபு தொடர் கொடிகட்டி பறத்தல், கொடிகட்டி பறத்தல் அப்படிங்கிறது புகழ்பெற்று விளங்குதல். அப்போ 4 கமா. அவசர கொடுக்கன் இயலாத செயலை, இயலாத செயல், இயலாத செயல் எண்ணி துணிதல். அவசர கொடுக்கன் என்பது எண்ணி செயல்படாமை. அப்போ 2 கமா. கல்லில் நார் உளித்தல் இயலாத செயல், கல்லில் நார் உளித்தல் இயலாத செயல். அப்போ 1 கமா. கம்பி நீட்டல் விரைந்து வெளியேறுதல், கம்பி நீட்டல் விரைந்து வெளியேறுதல் 3. மறுபடியும் பாருங்கள், கொடிகட்டி பறத்தல் அப்படிங்கிறது புகழ்பெற்று விளங்குதல், அவசர கொடுக்கன் எண்ணி செயல்படாமை, கல்லில் நார் உளித்தல் இயலாத செயல், கம்பி நீட்டல் விரைந்து செயலேறுதல். அப்போ ஆன்சர் 4 கமா 2 கமா 1 கமா 3. அப்போ ஆன்சர் சியில் தான் 4 கமா 2 கமா 1 கமா 3. ஆன்சர் சி. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர், பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் கௌரன். ஆ கௌரன்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. கொஸ்டின் நம்பர் 82. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஈரோட்டுக்கு ஃபேமஸு ஓகேங்களா, தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம். அப்போ 2, அடுத்து திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா மலர் உற்பத்தியில் முதலிடம். அப்போ 4, நீலகிரி துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை. அப்போ 1, கரூர் பேருந்து கட்டுமான தொழில். 3. மறுபடியும் பாருங்கள், ஈரோடு தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம், திண்டுக்கல் மலர் உற்பத்தி, நீலகிரி துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை. ஓகேங்களா, கரூர் பேருந்து கட்டுமான தொழில். அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து 83வது கொஸ்டின். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யாருன்னா ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 தொடர்பு, அதாவது பொறுத்துக. மரபு தொடர். எடுப்பார் கைப்பிள்ளை பாருங்க. சுயமாக யோசிக்காமை. 4, காணல் நீர் என்பது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. 3, கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். 2, முதலை கண்ணீர் என்பது ஏமாற்றுதல். 1. மறுபடியும் பாருங்க, எடுப்பார் கைப்பிள்ளை சுயமாக யோசிக்காமை. காணல் நீர் அப்படிங்கிறது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு ஓகேங்களா ஆராய்ந்து பாராமல். முதலை கண்ணீர் அப்படின்னா ஏமாற்றுதல். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 85. புணர்ச்சி தொடர்புடைய கூற்றில் தவறானவை. தோன்றல் விகாரம் புதிதாக ஓர் எழுத்து தோன்றுதல். சரி. கெடுதல் விகாரம் ஓர் எழுத்து மறைதல். சரி. திரிதல் விகாரம் ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுது. சரி. இயல்பு புணர்ச்சி எவ்வித மாற்றனுடன் இயலாமை. இயல்பு புணர்ச்சி எவ்வித மாற்றத்துடன் இணையாது. தவறு. அப்போ தவறானது ஆன்சர் டி. உப்பு கடலை குடிக்கும் பூனை என்னும் நூலின் ஆசிரியர் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தாய்மொழி. ஓகேங்களா. 2, தோன்றல் விகாரத்துக்கு தமிழ் தாய். அப்போ 1, கெடுதல் விகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி. அப்போ 4. திரிதல் புணர்ச்சிக்கு பாருங்கள், திரிதல் விகாரத்துக்கு பொற்கொடி. அப்போ 3. அப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இயல்பு புணர்ச்சி அப்படியே பிரிச்சிச்சின்னா அதே மாதிரி வரணும். தாய்மொழி. அப்போ நம்ம எப்படி பிரிப்போம்? தாய் கூட்டல் மொழி. ஓகேங்களா, அப்படியே வந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி. அப்போ கரெக்டு. தோன்றல் விகாரம் அப்போ ஒரு எழுத்து தோன்றி இருக்கணும். ஓகேங்களா. தமிழ் கூட்டல் தாய் பாருங்க, தமிழ் கூட்டல் தாய். அப்போ அந்த இத்து அப்படிங்கிற எழுத்து தோன்றி இருக்கிறது, அதுதான் தோன்றல் விகாரம். அடுத்து கெடுதல் விகாரம் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி. பாருங்க, மனம் கூட்டல் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அப்போ இந்த இம்மு மறைஞ்சு போகுது, அதனால் கெடுதல் விகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா திரிதல் விகாரம். பாருங்கள், விற்கொடி அப்படிங்கிறத நம்ம எப்படி இருங்க, வில் கூட்டல் கொடி. அந்த இல்லு இறா மாறிடுது, அதுதான் திரிதல் விகார புணர்ச்சி. அப்போ இதுக்கு ஆன்சர் 2, 1, 4, 3. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 88. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்கள், கரூரில் ஓகேங்களா, கரூர் என்பது வஞ்சி மாநகரம்னு அழைக்கிறாங்க. இப்போ 2, சேலம் ஜவ்வரிசிக்கு ஃபேமஸ்ஸு. அப்போ 4, நாமக்கல்லில் முட்டை உற்பத்திக்கு ஃபேமஸ்ஸு. 1, திருப்பூரில் காங்கயம் காளைக்கு பெயர் பெற்றது. அப்போ 3. மறுபடியும் பாருங்கள், கரூர்
ஃபஸ்ட்டு கரூர் வஞ்சி மாநகரம், சேலம் ஜவ்வரிசி, நாமக்கல் முட்டை உற்பத்தி, திருப்பூர் காங்கய காளைகள். அப்போ ஆன்சர் 2,4,1,3. ஆன்சர் பி. அடுத்து 89. நாடகக்கலை இச்சொல்லிற்குடைய புணர்ச்சி. கெடுதல் விகாரம் தோன்றல் புணர்ச்சி. ஓகேங்களா? கெடுதல் விகாரம் தோன்றல் புணர்ச்சி. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. சிறப்பு பெயர்கள். தூத்துக்குடிக்கு ஃபேமஸ் என்னன்னது? தூத்துக்குடி முத்து நகரம். அப்போ 2, சிவகாசிக்கு குட்டி ஜப்பான், குட்டி ஜப்பான். அப்போ 4, மதுரை தூங்கா நகரம் 1, திருவண்ணாமலை தீபநகரம், திருவண்ணாமலை தீபநகரம். மறுபடியும் பாருங்கள், தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீபநகரம். ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை தொடர்புடைய கீழ்கண்ணும் கூற்றில் சரியானது. ஆசிரியர் தெரியப்படாத நூல்களில் ஒன்று தகடூர் யாத்திரை. ஆசிரியர் இதுக்கு கிடையாது. சரி. தகடூர் இன்று தருமபுரி என அழைக்கப்படுகிறது. தகடூர் இன்று தருமபுரி என அழைக்கப்படுகிறது. சரி. தகடூர் யாத்திரை என்னும் நூல் முழுமையாக கிடைக்கப்படவில்லை. இந்நூலினுடைய பாடல் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது. தப்பு. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2 மட்டும் சரி. 1, 2 மட்டும் சரி. அடுத்தது கன்னிவாடி. கன்னிவாடி. ஸ்ரீரங்க ராயன் சிவகுமார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்து கன்னிவாடியில் பிறந்தார்? கன்னிவாடி என்பது திருப்பூர் மாவட்டம். ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. ஏ ஆன்சர் எஞ்சாமை. எஞ்சாமை அப்படிங்கிறது குறைவின்றி. அப்போ 4, முட்டாது தட்டு தடுமாடின்றி 3, ஒட்டாது வாட்டமின்றி. அப்போ 2, வெறியி அப்படின்னா 5. வெறியினா 5. மறுபடியும் பாருங்கள், அஞ்சாமை என்பது குறைவின்றி, முட்டாது என்றால் தட்டு தடுமாறி, ஒட்டாது என்றால் வாட்டம் இன்றி, வெறியினா 5. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் டி. அடுத்தது 94. நம்பியூரா அருளிய தேவார பாடல் 12வது டேஸ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. அப்போ சுந்தரருடையது 7வது திருமுறையாக வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்பியூரார் என்பது சுந்தரருடைய திருமுறை எத்தனாவது? 7வது திருமுறையாக வச்சுருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 95. கொஸ்டின் நம்பர் 95 பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டினுடைய ஹாலந்து எது? திண்டுக்கல். மலர்கள் அதிகமாக பிறக்கிறான திண்டுக்கலை ஹாலந்துன்னு சொல்கிறோம். அடுத்து மஞ்சள் சந்தை ஈரோடு. மஞ்சள் சந்தை ஈரோடு 1, ஓகேங்களா? பின்னலாடை நகரம். பின்னலாடை என்பது திருப்பூர் 2, ஓகேங்களா? மாங்கனி நகரம் சேலம் 3. மறுபடியும் பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய ஹாலந்து திண்டுக்கல், மஞ்சள் சந்தை ஈரோடு, பின்னலாடை நகரம் திருப்பூர், மாங்கனி நகரம் சேலம். அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. 4, 1, 2, 3. ஆன்சர் சி. நல்லந்தவனார் தொகுத்த கலித்தொகை எத்தனை பிரிவுகளை உடையது? நல்லந்தவனார் தொகுத்த கலித்தொகை எத்தனை பிரிவுகளை உடையது? 5 பிரிவுகளை உடையது. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 97. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. வாரி அப்படின்னா வருவாய். வாரி என்றால் வருவாய். அப்போ 4, யவனர் அப்படிங்கிறது புது வருவாய் 3, ஓதை என்பது ஓசை 2, வைகு அப்படின்னா தாங்கு. இப்போ 1. மறுபடியும் பாருங்கள், வாரி என்பது வருவாய். யானர் என்பது புது வருவாய். யானர் என்பது புது வருவாய். ஓதை என்பது ஓசை. வைகூக அப்படின்னா தங்குக. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் சி. பதிகம் பாருங்கள். 98வது கொஸ்டின். பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 10 பாடல்களை கொண்டது. அடுத்து பாருங்கள் 99. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். 1 தோன்றல், திரிதல், கெடுதல். 1 தோன்றல், 2 திரிதல், 3 கெடுதல். ஆக 3 வகைப்படும் விகார புணர்ச்சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 100. புணர்ச்சி தொடர்புகளில் புணர்ச்சி தொடர்பான கூற்றில் தவறான இணை.
புணர்ச்சி தொடர்பான கூற்றில் தவறான இணை. உயிரிற்று புணர்ச்சி சிலை அலகு, ரைட்டு. மெய்யுற்று புணர்ச்சி மண்ணழகு, சரி. உயிர் முதல் புணர்ச்சி பொன்னுண்டு, சரி. மெய் முதல் புணர்ச்சி அப்படிங்கிறது உடலோம்பல், தவறு. ஓகேங்களா, இது மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே 3மே சரி. ஓகேங்களா, இத்துடன் பார்த்தீங்கன்னா 8th தமிழ் புக்கில் இருந்து இயல் 2லேருந்து 100 வினா விடைய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.